இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கேருபீன்கள் நடுவில் இருந்து அவனோடு பேசுவார். என்னாகும் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசன 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். தேவன் மோசையோடு கூட பல முறை பேசியிருக்கிறார். முதலாவதாக எரிகின்ற முட்செடியின் நடுவில் நின்று பேசினார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை தம்முடைய ஜனங்களுக்கும் தெரிவிக்கிறார். தேவன் ஜனங்களோடு நேரடியாக பேசும்போது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் மோசேயோ சர்வ சாதாரணமாக 40 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை மலையின் மேல் சென்று கேட்டு வருவான். மேலும் கேருபீன்கள் மத்தியில் மோசேயை சந்திப்பார். கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலிருந்தும் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்காக கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் மோசேயிடம் சொல்லுவார். இன்று கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறபடியினால் நாம் அவர் சத்தத்தை நமக்குள் இருந்து கேட்க முடியும். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சகாயம் செய்யும் கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.